சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. பவுனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 54,000 தாண்டியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் இன்று பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி கூட்டாக வாக்கு சேகரிப்பு. ஏப்ரல் 21ஆம் தேதி ராஞ்சியில் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டம். காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலை அதிமுக பொதுக்கூட்டத்தில் காலி சேர்களுக்கு மத்தியில் பேசிய பழனிசாமி. எடப்பாடி பேச ஆரம்பித்தவுடன் வெளியே சென்ற பொதுமக்கள். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. வானில் பறந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன். திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணத்தை அள்ளிக் கொடுத்த பாஜக நிர்வாகி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சிகள். ஆம்பூர் அருகே பாஜக கூட்டணி கட்சியினர் பணம் விநியோகம் செய்ய முயற்சி. புதிய நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. மேற்கு வங்கத்தில் CAA சட்டத்தை ஒருபோதும் நடைமுறைப்படுத்த மாட்டோம். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீண்டும் உறுதி. தேர்தல் பத்திரம் பணமதிப்பிழப்பு பாஜகவின் மிகப்பெரிய ஊழல்கள். ஒன்றியத்தில் ஆட்சி மாறியதும் மோடியின் ரகசியங்கள் தோலுரிக்கப்படும் என யஷ்வந்த் சின்ஹா உறுதி. மக்களவை தேர்தலுக்கு பிறகு உயரும் செல்போன் கட்டணம். 17% வரை கட்டணத்தை அதிகரிக்க செல்போன் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல். மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தை செந்துறை பகுதிக்கு இடம்பெயர்வு. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒலிபெருக்கியின் மூலம் காவல்துறையினர் எச்சரிக்கை.